லாட்டரி அதிபர் மார்ட்டினோட மனைவி லீமா ரோஸ் லால்குடி தொகுதியில் ஏடிஎம்கே சார்பாக போட்டி போடுறாங்க. அவங்களுடைய மகன் லீமா ரோஸினுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து லட்சிய ஜனநாயக கட்சிங்கிற கட்சியை தொடங்கி என்டிஏ கூட்டணியில் புதுச்சேரியில் 2 தொகுதியில் களம் காண்றாங்க. அவங்களுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா தாவேகவினுடைய முக்கிய முகமாக இருக்கார். வெளிவாக்கம் தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்படி ஒரே குடும்பத்தில் வெவ்வேறு கட்சிகளில் பயணிக்கிறாங்க. ஒரு சில விமர்சனங்கள் ஆதவ் அர்ஜுனா மீது ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் முன் வச்சாலும் கூட வெவ்வேறு கட்சிகளில் வந்து பயணிக்கிறத பார்க்குறோம். பாமகவில் இருக்கக்கூடிய ஜிகே மணி அவங்களுடைய பையன் வந்து காங்கிரஸ் கட்சியில் இணைகிறாரு. போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தொடர்ந்து இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து இப்போது உதயசூரியன் சின்னத்துக்காக ஓட்டு கேட்க போகிறாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து புகழ்ந்து பேசுகிறாரு. இப்படி அரசியலில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரே குடும்பத்தில் வெவ்வேறு கட்சிகளில் இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக பேசி அந்த இயல்பாக பேசக்கூடிய அந்த கருத்து மோதல் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனில் வந்து ஒரு நிலையில் வந்து மனஸ்தாபமாக உருவாகிற அளவுக்கு சென்றுடுதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் கேள்வி இருக்குது. அதை வந்து மாற்றிக்க வேண்டிய விஷயமும் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உனக்கு எப்பறம் அது இது தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? என் நண்பன் ஒருத்தவனை வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ தான் பிளாக் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் எடுத்து விட்டுருக்கேன் அதை.